அன்பான வணக்கங்கள். தமிழகத்தில் அரசியல் களம் நெருங்கிவிட்டது. இனி இளைஞர்களும் தாய்மார்களும் குடிமக்களுமே சிந்திக்க வேண்டிய நேரம். இத்தனை ஆண்டுகள் திராவிடக் கழகத்தின் அடிமைத்தனத்தில் நாம் இருந்துவிட்டோம். இனி தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல, விடுதலை பெறவும், சுதந்திரம் அடையச் செய்யவும் யாரால் முடியும் என்பது உங்களுக்கே தெரியும். நமது மாபெரும் சக்தியான கு. அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் மாநில பாஜக தலைவர் அவர்கள் மட்டுமே நம்மை வழிநடத்தி செல்வார். அவர் வழியில் சென்றால் மட்டுமே தமிழகம் வளர்ச்சி பாதை அடையும், பல குற்றங்கள் குறையும், நல்லொழுக்கங்கள் வளரும், மாணவர்கள் மத்தியில் எழுச்சி பெறும், இளைய சமுதாயத்தில் வளர்ச்சி பெறும், அனைவரும் ஊக்கம் பெறுவோம். கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள் என்று. ஆனால் இன்று அந்த ஒரு கனவு நாயகனாக நமக்கு வந்துள்ள நமது மாபெரும் சக்தி கு. அண்ணாமலை அவர்கள் வழியில் நாம் பின்பற்றி நடந்தால் தமிழகத்தை மீட்டெடுப்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழகம் வளர்ச்சி பாதை அடையும். அவர் மக்களின் முதல்வராக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீட்டு பிள்ளையாகவும் இருக்கிறார். தமிழன்னை ஈண்டெடுத்த தவப்புதல்வன் அவர். தமிழகத்தின் தரணியெங்கும் புகழ் பரப்பும் தமிழ் மொழியின் ஆசான் அவர். அனைத்து மொழியையும் கற்க வேண்டும் என்று விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் அவர். அரசியலில் புது யுக்திகளை கொண்டு வந்து இளைய சமுதாயத்தினரை அழைக்கும் அரசியல் களம் கண்டவர் அவர். எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாகவும் நல்ல மானசீக குருவாகவும் இருக்கும் அவர். இன்றும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். என்றும் அவரை ஒரே மாதிரியாக நாம் மக்கள் போற்றப்பட வேண்டும். அவர் மக்களின் தன் வீட்டிற்காக உழைக்க வந்த தலைவன் அல்ல, தன் நாட்டிற்காக உழைக்க வந்த தலைவன். தன் குடும்பத்தையும் தியாகம் செய்துவிட்டு இன்று மக்களுக்காக பேசும் தலைவர்கள் எவர் உள்ளார்? இதில் நம் மாபெரும் சக்தியே, நமது இரத்தத்தில் இருக்கும் மாபெரும் சக்தி கு. அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் பாஜக மாநில தலைவர். அவர் மாநில தலைவர் மட்டுமல்ல, எங்கள் மனங்களை கவர்ந்த தலைவரும் அவர்தான். உயிர் உள்ளவரை அவர் வழி நடப்போம். அவரை கு. அண்ணாமலை அண்ணா அவர்களை போற்றுவோம். அவர் வழியை விட்டு நாங்கள் விலகவும் மாட்டோம். விடிந்தால் விடியட்டும், விடியாமல் போனால் போகட்டும் என்று இருக்கவும் மாட்டோம். என்றும் அவர் வழியிலேயே பயணிப்போம். கஷ்டங்கள் வருவதா? எத்தனை பேர்கள் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் எங்கள் தலைவர் எங்களுக்கு நல்வழிகளை மட்டுமே போதிக்கின்றார். அவரும் நல்வழியில் வாழ்ந்து காட்டுகின்றார். இது போன்ற ஒரு தலைவனை நாங்கள் இதுவரை எங்கள் வாழ்வில் கண்டதில்லை. காமராஜரும் பாரதியும் விவேகானந்தரும் ஒன்றிணைந்த தலைவர் அல்லவா? அந்த ஒன்றிணைந்த தலைவராக எங்கள் கு. அண்ணாமலை அண்ணா அவர்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. என்றும் எழுச்சி பெறுவோம். தமிழகத்தை வளர்ச்சி பெறுவோம். வாழ்க பாரதம், வாழ்க வளர்க தமிழ். என்றும் எங்கள் அண்ணாமலை அண்ணா மக்களின் முதல்வராக திகழ்வார்.